பிக் பாஸ் கில்லர் காயின் டாஸ்க்ல கமருதீன ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் பயங்கரமா டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல இந்த ஒரு வாரம் டிக்கெட் டு ஃபினாலேக்கான வாரம் அண்ட் இந்த வாரத்துல கிட்டத்தட்ட 5 டாஸ்க் வந்து முடிச்சாச்சு. 6வது டாஸ்கா கில்லர் காயின் டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. அதாவது ஒரு காயினை கண்டஸ்டன்ஸோட முதுகுல ஒட்டினாங்க அப்படின்னா அந்த ஒரு கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆகிடுவாங்க. அண்ட் இந்த ஒரு கேம்ல கண்டிப்பா கமருதீன் ஸ்ட்ராங்கா இருப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பா கம்ருதீனா, வினோதா, சபரியா இவங்க 3 பேருக்குள்ள தான் போட்டி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கண்டஸ்டன்ட்ஸ் ரொம்பவே சூப்பரா ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, எடுத்த உடனே சபரியை டார்கெட் பண்ணி அவர் முதுகுல காயின் ஒட்டிட்டாங்க. அண்ட் அடுத்து எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் கம்ருதீனை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதாவது வினோதாக இருக்கட்டும், அரோராவாக இருக்கட்டும், அங்கிருந்த சாண்ட்ராவாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் கம்ருதீனை டார்கெட் பண்ணி அவர் மேல ஃபுல்லா படுத்து அதுக்கப்புறம் அவர் மேல வந்து காயினை ஒட்டியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது அங்க இருக்க ஒரு சிலருக்கு, அதாவது குறிப்பா பாருக்கு வந்து இது என்ன சீட்டிங்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கமருதீன் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா கமருதீன் அவர்கள் இதற்கு முன்னாடி நடந்த டாஸ்க்லாம் நல்லபடியா வந்து மார்க்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட 3வது பிளேஸோ இல்லை 4வது பிளேஸோ இது 2 தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு டாஸ்க்கை மட்டும் அவர் கரெக்டாக ப்ளே பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக 2வது இடத்துக்கு போயிருப்பாரு. அடுத்த 3 டாஸ்க்கை ஓரளவு அவர் 2 டாஸ்க்ல ஜெயிச்சிருந்தாலுமே கண்டிப்பாக இந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்சிருக்கும். அவரு ஃபைனல்ஸ் போயிருப்பாரு. அண்ட் இதற்காக தான் அவரு ரொம்ப ரொம்ப பாடுபட்டு முயற்சி பண்ணி இந்த ஒரு கேம்ல எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் எப்படி அவர் முதுகுல குத்துவாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. ஆக்சுவலி இது இப்படி கூட சொல்ல முடியாது, கேம் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் இதே மாதிரி சபரிக்கு பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கும்போது இதை ஸ்ட்ராட்டஜியா தான் எடுத்துக்கணும். பாடுறவர்கள் கூட வந்து இதை கேட்டிருந்தாங்க. அப்ப அரோரா ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இதே தானே சபரிக்கு பண்ணும், அப்ப ஏன் நீ வரல, கமருதீனுக்கு மட்டும் ஏன் நீ வர அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எப்படியோ டிக்கெட் டு ஃபினாலேயோட கனவை லைட்டா தகர்த்திருக்காங்க கமருதீனுக்கு. கமருதீன் அடுத்த 3 கேம் ரொம்ப சூப்பரா விளையாடுவாரா, டிக்கெட் டு ஃபினாலே வாங்குவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ரஜினி மற்றும் கமலஹாசன் இவங்களோட ப்ராஜெக்ட்ல கமலஹாசன் அவர்கள் இணைஞ்சு நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப எழுந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்களோட RKFI ப்ரொடக்ஷன் கீழே ஒரு படம் பண்றதாகவும், அந்த ஒரு படத்துல கமலஹாசனும் ரஜினியும் முக்கியமான கேரக்டர் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 35 வருஷம் கழிச்சு அவங்க 2 பேரும் முன்னா நடிக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. அந்த படத்துக்கு முதல்ல டைரக்டர் நெல்சன் அப்படின்னா லோகேஷ் கனராஜ் இவங்க 2 பேரும் தான் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் இப்போ வரைக்குமே டைரக்டர் யாரு அப்படிங்கிறது தெரியாம போய்கிட்டு இருக்கு. அஸ்வந்த் மாரிமுத்து தான் கடைசியா டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இந்த ஒரு நிலையில தான் கமலஹாசன் அவர்கள் அந்த ஒரு படத்துல இருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு படத்தை வரப்போற மே மாசம் இவங்க ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கணும். ஆனா இப்போ வரைக்கும் டைரக்டர் தேடுறது போய்கிட்டு இருக்கு இல்லையா, இதனால கமலஹாசன் அவரோட அடுத்த படத்துக்கு நடிக்க போயிருவாராமா. அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் ப்ரொடக்ஷன் நடிப்பாரே தவிர கமலஹாசன் அவர்கள் கூட சேர்ந்து நடிப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகி இருக்கு.